நான் ஜெயபாஷி. நான் பசுமன் ஐயா முத்துராமலிங்க தேவரின் வாழ்க்கை வரலாற்று தேசிய தலைவர் நான் தேவரை நினச்சிருக்கேன். எல்லாருக்கும் தெரியும். நான் இப்போ கழக சிறுபான்மை பிரிவில் மாநில பொறுப்பு இருக்கேன். இன்னைக்கு இந்த சந்திப்பு எதுக்காகன்னா, நான் கடந்த 5 வருடங்களுக்கு முன்னாடியே சொன்னேன், அதிமுகவோட அப்போ இருக்கிறப்ப சொன்னேன், எடப்பாடி பழனிசாமின்றவர் அதிமுகவை அழிக்க வந்தவர். உடனடியாக எனக்கு ஓபிஎஸ் அவர்கள் இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அவரை நீங்கள் கட்சியை விட்டு நீக்கணும், இல்லைன்னா உங்களையே அவர் கட்சியை விட்டு நீக்கணும்னு சொல்லி நான் அப்போ அந்த கட்சியை விட்டு விலகி வந்தேன். எதுக்காக நான் அந்த கட்சியை விட்டு விலகி வந்தோம் எல்லாருக்கும் தெரியும். கண்ணியமிக்க காகித இல்லத்தினுடைய பிறந்த நாளுக்கும் நினைவு நாளுக்கும் அவர் முதலமைச்சராக இருக்கிறப்ப அவர் வந்ததே கிடையாது. இஸ்லாமிய சமூகத்திற்கு ஒருத்தருக்கும் அந்த கட்சியில் அங்கீகாரம் கிடையாது. ஒரு மாவட்ட செயலாளர்களும் சூழ்நிலை இல்லை அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக நான் கேட்டேன், அந்த கட்சியை விட்டு நீக்கினாங்க. நாளை இன்னைக்கு இஸ்லாமிய சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த பாதுகாப்பாக இருக்கக்கூடிய தளபதி எங்கள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை வாழும் காகித விடத்தை பார்த்து அவர்களுக்கு போய் நான் இணைஞ்சப்போ அவர் சொன்னார், நீ வந்த லேட்டு முன்னாடியே வந்திருக்கணும், நான் தான் சிறுபான்மை மக்களுக்கு என்னென்ன செய்வோம் எல்லாம் செஞ்சுருக்கேன் உங்களுக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு ஓபிஎஸ் ஐயா அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு நடந்ததுக்கு அவர் கழகத்தில் என்ன இருக்காரு. அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் என் சார்பாகவும், ஏன்னா நான் அவருடைய அபிமானியின் உலகத்துக்கு தெரியும், என் சார்பாகவும் ஐயா அவர்கள் திமுக கழகத்தின் தாய் கழகத்தின் வரவேற்கிறார். இன்னைக்கு அதிமுகவில் சிறுபான்மை மக்களை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய கிறிஸ்துவ சிறுபான்மை மக்களை ஒட்டுமொத்தமாக அழிச்சு பிஜேபிக்கு அடங்கி வச்சு எங்களை சொல்லக்கூடிய ராட்சசன் தான் எடப்பாடி பழனிசாமி. இந்த ராட்சசனை அழிக்கணும்னா இன்னைக்கு தமிழக முதல்வர் ஓபிஎஸ் ஐயா அவர் கைப்பற்றிருக்கிறது எங்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கு. இஸ்லாமிய மக்கள் மட்டுமல்லாமல் நான் தேவரா நடித்ததுனால எனக்கு தேவ சமுதாய மக்கள் எல்லாம் வாழும் தேவரை பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு தென் தமிழகம் எங்கே போனாலும் இந்த தேவாலயம் எவ்வளவு போட்டு எடுக்கிறாங்க என்கிற ஆசீர்வாதம் இருக்கு. நான் நிச்சயமா ஒரு சட்டமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் நான் விண்ணப்பம் கொடுக்கலான்னு இருக்கேன். நாளைக்கு நிச்சயமா முதலமைச்சரை பார்த்து கொடுப்பேன். அடுத்து 3வதாக ஒரு கோரிக்கை வச்சிருக்கேன். என்னன்னா, தமிழக முதல்வரும் என்னுடைய துணைந்தர் உதயநிதி அவர்களும் இன்னைக்கு சென்னையிலே தான் இருக்காங்க. குளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் நிற்கிறாரு, இங்கே சேப்பாக்கம் தொகுதியில் உதயநிதி நிற்கிறாங்க. பட் இது எல்லாமே தென் தமிழகத்துக்கு போகணும். அதாவது மதுரையில் முதலமைச்சரும் தஞ்சாவூர்ல உதயநிதி ஸ்டாலின் அவங்க நிற்கிறேன். ஏன்னா வேற கலைஞர்லேருந்து எம்ஜிஆர்லேருந்து ஜெயலலிதா காமராஜர் எல்லாமே தென் தமிழகத்தில் போட்டிட்டு தமிழகத்தில் வரலாறு படைத்த தலைவர்களும் முக்கியமான தலைவர்கள். இன்னைக்கு சென்னையில் நம்ம 100% வின் பண்ண முடியும். இன்னைக்கு தென் தமிழகத்தில் நம்ம வீக்கா இருக்கு நிறைய சொன்னாங்க. மதுரையிலேருந்து ஒரு சிலர் திமுகவில் பிரிஞ்சு அதிமுக போயிட்டான்னு சொன்னாங்க. அதெல்லாம் கிடையாது. ஒட்டுமொத்த தென் தமிழகத்தினுடைய ஒரே தலைவர் ஐயா ஓபிஎஸ் தான். ஓபிஎஸ் திமுகவோட இணைந்ததுனால தென் தமிழகத்தினுடைய தேவ மக்கள் மட்டும் இல்லாமல் உண்மையான, அதாவது புரட்சித் தலைவரை எம்ஜிஆரை நேசிக்கக்கூடியவர்களும் புரட்சித் தலைவர் அம்மாவை நேசிக்கக்கூடியவர்களும் 3 முறை இன்னைக்கு முதலமைச்சர் அம்மாவால் உருவாக்கப்பட்ட ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இருந்தாருன்னா இந்த கட்சியினுடைய அழிவு எந்த அளவுக்கு அவர் மனதை பாதிச்சிருக்கோம், அவர் எவ்வளவு சோதனையை தாங்கி இருப்பாரு. அவர் பேசுறப்ப எங்களுக்குலாம் ரத்த கண்ணீர் வருது. அவர் இன்னைக்கு இணைஞ்சிருக்காருன்னா அம்மாவின் விசுவாசிகளும் புரட்சித் தலைவர்களும் தொண்டர்களும் நிச்சயமா எடப்பாடி கட்சியை விட்டு நீக்கி, அந்த எடப்பாடி அதிமுக விட்டு நீங்கி எல்லாரும் திமுக இணைக்கணும். அதாவது எம்ஜிஆர் திமுக வந்தவங்க தாய் கழகத்தை எல்லாரும் இணைஞ்சு நம்முடைய ஒரே துரோகி, இஸ்லாமியர்கள் துரோகி, இஸ்லாமியர்கள் அழிக்க வந்த ராட்சசன் எடப்பாடி பழனிசாமி அரசியலை விட்டு அடியோடு அழிக்கணும். இதுதான் என்னுடைய கோரிக்கை. இந்த கோரிக்கையை வலியுறுத்துவதற்காகவும் என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய குரல்களை சொல்வதற்காக தான் அவங்க சந்திச்சேன். நன்றி, வணக்கம். ஏதாவது கேட்கணும். சசிகலா புது கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, இல்லை அது ரொம்ப ரேட் அவங்க கட்சி ஆரம்பிச்சு அது எந்த அளவுக்கு இல்லை. பட் இன்னைக்கு என்னைக்கு ஓபிஎஸ் ஐயா கூட இணைஞ்சாரோ அந்த 234 தொகுதியை நம்ம ஜெயிச்சுதான் இன்னைக்கு நம்ம காரணம் எலெக்ஷனே தேவையில்லை, நம்ம வின் பண்ணியாச்சு. ஓபிஎஸ் என்னைக்கு இணைஞ்சாரோ அன்னைக்கே நம்ம வின் பண்ணி கொடுத்துருக்கோம். இது அதீதமாக தெரிகிறதா? ஓபிஎஸ் வந்ததுனால திமுக வெற்றி பெறும் அப்படின்றத நீங்க குறிப்பிட்ட மாதிரி இல்லை 100%. ஏன்னா ஓபிஎஸ் ஐயா அவர்கள் முதல்வராக இருந்தாரு. அவருக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கு. அவரு பாரதிய ஜனதா கட்சியுடன் இணைந்து நாடாளுமன்ற தேர்தல் சுயேட்சையா போட்டியிட்ட பாராளுமன்றத்தில் இந்தியாவிலே அதிகமான ஓட்டு பெற்ற வாக்கு வாங்கிய ஒரே ஒரு வேட்பாளர் தான். அவருக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்கு. முக்குளத்தூர் மக்கள் நிச்சயமா அவர் பின்னாடி நிற்பாங்க. அது ஒரு நம்பிக்கை நான் சொல்றேன். அம்மாவால் அடையாளம் கட்டப்பட்டவர்கள் கூப்பிடுவாங்க.
சொல்றாங்க ஓபிஎஸ் அவர்கள். அவர் வந்து இன்னைக்கு எதிர் முகாமில் இருப்பது விமர்சனங்களை உருவாக்கியிருக்கல. அம்மாவை அடையாளப்படுத்தப்பட்டவர் அம்மாவுடைய கட்சி எம்ஜிஆர் உருவாக்கப்பட்டு புரட்சி தலைவர் அம்மாவால் வளர்க்கப்பட்ட இந்த கட்சி அழியுதுன்னா, இந்த கட்சியுடைய துரோகி அழிக்குதுன்னா நம்ம திமுகவோட சேர்ந்த எந்த தவறும் இல்லை. முதல்ல நம்மளுடைய வேலை துரோகி அழிக்கணும், அதிமுகவை தொண்டர்களை நடைமுறைப்படுத்துவது. அதிமுகல இருக்கும் பொழுது திமுகவை எதிர்த்து எப்போதும் அரசியல் செஞ்ச அதிமுகவுடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் ஓபிஎஸ் திமுக வந்துட்டதுனால எப்படி வந்து திமுக ஓட்டு போடுவாங்க? இது ஒரு பின்னடைவாக தானே இருக்கும். எப்படி ஆதரவு இருக்கும்? 100% ஓபிஎஸ்ஐ ஃபாலோ பண்ற தொண்டர்கள் எல்லாம் அவர் தான் தலைவரா வச்சிருக்காங்க. தலைவர் என்ன சொன்னாலும் தலைவர் கணக்கு பத்தினாலும் அவர் தான் உண்மையான ஓபிஎஸ் சிந்தித்து செயல்படக்கூடிய நிதானமா செயல்படக்கூடியது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா உடனடியாக ஒரு முடிவு எடுக்க மாட்டாரு. அவர் என்ன சொல்றாரோ அவர் ஃபாலோ பண்ண தொண்டர்கள் செஞ்சா உண்மையான சொல்றாரு. சசிகலாமையாருடைய டிடிவியோடு இணைந்து கட்சியை மீட்டெடுப்பதற்கான முயற்சி பண்ணாம திமுக போறது வந்து ஒரு விமர்சனத்துக்குரிய விஷயம் தான். அதிமுக ஆரம்பிக்கப்பட்டதே திமுகவை எதிர்த்து தான். திமுகவுக்கு மாற்றாக தான் அதிமுக உருவாக்குது. இப்ப அதிமுக வீட்டு திமுக கொடுத்து வராங்க. சார், நீங்க வரலாறு சொல்றீங்க. அதிமுக எம்ஜிஆர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து திமுக வந்தவர் தான். திமுகவில் வந்து சில பிரச்சனைகளால் அவர் வெளியே வந்து அதிமுக ஆரம்பித்தார். இன்னைக்கு இப்படிப்பட்ட வளர்ந்த ஒரு மாபெரும் கட்சியை ஒரு துரோகி அழிக்கிறான்னா அவனை அழிக்கிறதுக்குரிய ஆயுதம் தானே திமுகவோட இணைந்தால் தான் அவங்களால் அழிக்க முடியாது. ஐயா ஓபிஎஸ் சரியான முடிவெடுத்திருக்காரு. மாண்புமிகு முதலமைச்சரும் அவரை அரவணைச்சிருக்காரு. இப்படி இருந்தால் தான் சார் நம்ம அந்த அதிமுக தொண்டர்களை காப்பாற்ற முடியும். அதிமுக தொண்டர்கள்லாம் ஒட்டுமொத்தமா திமுக சார், முதல்வரையும் துணை முதல்வர் வந்து ஏற்கனவே கொளத்தூர் சேப்பாக்கத்துல அவங்களுக்கு எவ்வளவு பேர் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க முடியுது. அந்த நேரத்துல மக்களுடைய செல்வாக்கு பெற்றுதான் வெற்றி பெற்றிருக்காங்க. ஆனா அதை தாண்டி அவங்க வந்து மதுரை அந்த மாதிரி இடத்துல போட்டி போடணும்னு சொல்றதே வந்து ஒரு லாஜிக்கா அவங்களுக்கு தெரியுதா? சார், எனக்கு என்ன லாஜிக்னா மேடம் நீங்க கேட்டது, இன்னைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மா, கலைஞர் கருணாநிதி, காமராஜர் இவர்கள் போன்ற மாபெரும் வரலாற்று தலைவர்கள் எல்லாம் தென் தமிழகத்தில் தான் போட்டிட்டு சென்னைக்கு வந்திருக்காங்க. தமிழ்நாட்டு போட்டிட்டு தமிழ்நாட்டு ஆண்டிருக்காங்க. இன்றைக்கு சேப்பாக்கம் தொகுதியிலிருந்து நம்ம அரசியல் பண்ணிட்டு இருந்தா இங்கிருந்து கடந்து இங்கே நம்ம ஜெயிச்சுட்டோம். சென்னையை வந்து நம்ம 100% கையில் வச்சுக்கிறோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து நீங்க எனக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் போட்டியிட்ட திருவாரூர் போய் சின்னவர் போட்டியிடணும்னு இருக்காங்க. ஏன்னா அந்த வழி வந்தது. மீண்டும் என்னுடைய இளைய தலைமுறையின் தலைவர் அவர் அங்கே போய் போட்டியிட்டா இது வரலாற்று பதிவாக இருக்கும். எங்கள் முதலமைச்சர் அவர்களும் மதுரை போய் போட்டியிட்டா ஒரு வரலாற்று பதிவாக இருக்கும்னு என்னுடைய ஆசை. என்னுடைய ஆசையை வெளிப்படுத்தின அவ்வளோதான் தவிர மற்ற தலைவர். அப்ப நீங்க வெளிப்படுத்துறீங்கன்னா முதல்வர் துணை முதல்வர் அவரு போட்டி போற தொகுதிக்கு மாற்றா அப்ப 2 பேர் வேணும். அந்த அளவுக்கு ஒரு டிஃப்ரெண்டா அந்த அளவுக்கு வந்து காம்படிஷன் இருக்கிற 2 தலைவர்கள் யாரும் நீங்க நினைக்கிறீங்க? சேப்பாக்கத்துல ஒரு இஸ்லாமிய இளைஞரை யாராவது இருக்கலாம். ஏன்னா ஒரு இஸ்லாமியர்களோட தொகுதிதான் தொகுதி. திராவிட முன்னேற்ற கழகம் தான் இஸ்லாமியர்களுக்கு அதிக மரியாதை. உங்களுக்கு அந்த தொகுதி மேல ஒரு உடன்பாடு இருக்குதா? எனக்கு அந்த உடன்பாடு இல்லை. நான் கேட்பேன், வாய்ப்பு கேட்பேன். ராமநாதபுரம் தான் கேட்கறேன். ராமநாதபுரத்தில் எந்த தொகுதி கொடுத்தாலும் பசுமன் முத்துராமலிங்க தேவர் வாழ்ந்து இந்த பசுமன் அடங்கி அந்த தொகுதி கொடுத்தாலும் நீங்க நான் தயாரா இருக்கேன். கொடுக்கனாலும் கட்சிக்காக பிரச்சாரம் செய்ய நான் தயாரா இருக்கேன். இவங்க எல்லாம் அங்கே போயிருந்தாங்கன்னா இன்னும் மக்களுக்கு ஒரு எழுச்சியா இருக்கும். சென்னையிலிருந்து முதலமைச்சர் அங்கே போயிட்டாங்க அப்படின்னு என்னோட தனிப்பட்ட கொளத்தூர்ல அப்ப யார் கரெக்டா இருப்பா? முதல்வர் தொகுதி அப்ப கொளத்தூருக்கு யார் கரெக்டா இருப்பாங்க? கொளத்தூருக்கு தலைவர் அந்த தொகுதியில யார் ஒர்க் பண்றாங்களோ அவரை செலக்ட் பண்ணுது. ஏன்னா இன்னைக்கு சேகர்பாபு கூட கொளத்தூர் அவர் தான் பார்த்துட்டு இருக்காரு. அவரே கூட கொளத்தூர் கூட நிக்க வைக்கலாம். ஆக்கிரகத்தில் வேற கூட நிக்க வைக்கலாம். இளைஞர்களுக்கு அதிகமான வாய்ப்பு திமுகவில் கொடுக்கணும்னு சொல்றாங்க. நிச்சயமா 40 வயசுக்குள்ள இளைஞர்கள் நிறைய பேர் இந்த வாட்டி சட்டமன்ற தொகுதியில போட்டிட்டு நிச்சயமா ஜெயிப்பாங்க. 234 தொகுதியும் நிச்சயமா ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய வேண்டுதல். எடப்பாடியை வந்து அரசியலை விட்டு அனாதையாக்குறவர்களோ நாங்கள் போய மாட்டோம். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை சிறுபான்மை மக்களுக்கு சிஏஏ என்ஆர்சி வகுப்புவாரிய சட்டத்திலே எத்தனை அளவுக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து சிறுபான்மை மக்களுக்கும் தெரியும். இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து சிறுபான்மை மக்களும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள் பாதுகாப்பாக இருக்காங்க. இந்த ஆட்சி தொடரணும். நாங்கள்லாம் சந்தோஷமா இருக்கணும். மக்கள் சந்தோஷமா இருக்கணும். இன்னைக்கு எங்களை அழிக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களை அழிக்கக்கூடிய ராட்சஸ் எடப்பாடி பழனிசாமி பிஜேபியுடன் இருக்கிறதுனால பிஜேபி கட்சியையும் எடப்பாடி பழனிசாமியும் அரசியல் அனாதையாக்கி அரசியல் ஓட வைக்க வேண்டும். 2026 சட்டமன்றத்தில் நடக்கும் சக்தி. சார், அந்த பிஜேபி பாஜக இது சொல்றீங்க, இஸ்லாமியர்கள் மட்டும்தானா? இதுல வந்து கிறிஸ்தவர்கள் தலித்துகள் சேர்ந்து அடங்குமா? சிறுபான்மையினா முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், ஜெயினர்கள் இவங்கெல்லாம் வந்து சிறுபான்மையாக நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் வச்சுருக்கோம்.
பாஜகவோட அதிமுக கூட்டணி அமைச்சர்கள் வந்து விமர்சிக்கிறோம். இதே பாஜகவோட திமுகவும் கூட்டணிகள் இருந்தது தானே, அப்போ வந்து அவங்களுடைய பாதுகாப்பு அப்போ வந்து அரசியல் வரலாறு அப்போ இருந்தது வாஜ்பாய், இப்போ இருக்கிறது மோடி, அமித்ஷா. அப்போ இந்த மாதிரி பிரச்சனைலாம் இல்லை சார். அப்போ சிஐஏ என்ஆர்பி சட்டம்லாம் அவங்க கொண்டு வரல, சட்டம்லாம் கொண்டு வரல. அப்போ வந்து கலைஞர் தான் சொல்ல மாதிரி கேட்க மாட்டாங்க. இன்னைக்கும் முஸ்லீம்களுக்கு எந்தெந்த ஊரில் எந்தெந்த பிரச்சனை நடக்குது உங்களுக்கு நல்லா தெரியும். குட்டி போட்டு தொழ முடியல. பாபு சொன்னால் பாபு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கோர்ட்டில் கேஸ் போடலாம். மதுரையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கோயிலில் வந்து முருகர் கோயிலில் அது எத்தனையோ ஆண்டு காலமாக அந்த தர்காவில் அவங்க ப்ரேயர் பண்ணாங்க. இப்போ தான் எங்களுக்கு சண்டையே கிடையாது. நானே எந்த வழி அந்த தர்காவுக்கு போயிருக்கேன். புதுசாக ஒரு சண்டையை கிளப்பி இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் ஒரு சண்டையை ஏற்படுத்தி முழுக்க எல்லாரும் பார்க்குறாங்க. நிச்சயமாக இது தமிழ்நாட்டில் நடக்காது. சார், பிரதமர்